இப்ப திருவரங்க முதனார் சொல்கிறார், பெருமாள் கொஞ்ச நஞ்சம் இல்ல, எத்தனையோ அவதாரம் எடுத்தார். மண்மிசை, இந்த மண்ணுலகத்திலே, இந்த பூமியிலே யோனிகள் தோறும் பிறந்து, யோனி அப்படின்னா பிறப்பு வகை, அதாவது வெவ்வேறு ஸ்பீஷீஸ்னு சொல்றோம் இல்லையா. யோனிகள் தோறும் பிறந்துனா இந்த உலகத்துல என்னென்ன விதமான உயிரினங்கள் உண்டோ எல்லாமாகவும் பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார். மீனாக அவதாரம் பண்ணார், ஆமையாக அவதாரம் பண்ணார், சிங்கமாக அவதாரம் பண்ணார், பன்றியாக அவதாரம் பண்ணார், குதிரையாக ஹயக்ரீவராக. ஏன்னா இப்போ மத்ஸ்யாவதாரம்னா மீன் வடிவம், கூர்மாவதாரம்னா ஆமை வடிவம், வராகன்னா பன்றி வடிவம், நரசிம்மன் கழுத்துக்கு மேல பார்த்தா சிங்கம், ஹயக்ரீவர் குதிரை வடிவம், ஹம்சாவதாரம் பறவையாக அன்னப்பறவையாக பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார். அப்போ அவர் எடுக்காத அவதாரமே இல்லை. மண்மிசை, இந்த பூமியில் உள்ள யோனிகள் தோறும் என்னென்ன பிறவி வகைகள் உண்டோ, என்னென்ன விதமான ஜீவராசிகள், என்னென்ன ஸ்பீஷீஸ் உண்டோ அத்தனையிலும் பிறந்து பகவான் பிறந்தான், அவதாரம் செய்தான். அத்தனை அவதாரங்களும் எடுத்தது எதுக்காகன்னா நம்மை திருத்துவதற்காக. அதுவும் எப்படி அவதரிச்சானா, எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும், எங்கள் நம்ம அத்தனை பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய மாதவன். ஏன் நாரணன்னு சொல்லலாம், கேசவன்னு சொல்லலாம், எத்தனையோ பேர் இருக்கு. ஏன் மாதவன்னு சொன்னார்னா, மானா மகாலட்சுமின்னு அர்த்தம், தவன்னா கணவன் அர்த்தம். மாதவன் அப்படின்னா லக்ஷ்மியின் கணவன். எங்கள் மாதவனே, லக்ஷ்மியின் கணவனே அவதாரம் பண்ணான்னா என்ன அர்த்தம்னா, பெருமாள் தனியாவும் அவதாரம் பண்ணல, தாயாரையும் சேர்த்துண்டு மாதவனாக, லக்ஷ்மியின் கணவனாக. இவர் ராமனாக வந்தால் அவள் சீதையாக வருகிறாள், இவர் கண்ணனாக வந்தால் அவள் ருக்மிணியாக வருகிறாள். இது போல இப்போ வராக பெருமாள்னா பக்கத்துல பூமி தேவி தாயார சேவிக்கிறோம், நரசிம்மர்னா லக்ஷ்மி நரசிம்மர், ஹயக்ரீவர்னா வித்யாலட்சுமி. அப்ப எடுக்கக்கூடிய அவதாரங்கள் எல்லாத்திலையுமே மாதவனாக தாயாரோட வேற வந்தார். ஒருத்தருக்கு 2 பேர்னு வந்தா. அப்போ மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து பலவிதமான ஜென்மமும் எடுத்தார். எங்கள் மாதவனே பிராட்டியோடையும் சேர்ந்து வந்தார். ஆனா கண் உற நிற்கிலும், கண்ணுறனா கண்ணால் காணும்படின்னு அர்த்தம். பகவான கண்ணால சேவிக்க முடியாது. ஆனா அவதாரம் எப்படின்னா, கீதா பாஷ்யத்துல ராமானுஜர் காட்டுகிறார், சகல மனுஜ நயன விஷயத்தாம் கதகா. அத்தனை மனிதர்களும், ஏன் விலங்குகளும், ஆஸ்திகரோ நாஸ்திகரோ, மனிதரோ மிருகமோ, நல்லவரோ கெட்டவரோ, எல்லாரும் கண்ணால் காணும்படியாக கண் உற, கண்ணில் காணும்படி நிற்கிறான். நிற்கிலும் அப்படின்னா சும்மா கண்ணெதிரில நிக்கிறான்னு இல்ல, தர்மத்தின்படி நின்று காட்டுறானா.